சிறகடிக்க ஆசை சீரியல் நேற்று யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காசிப் பேசுகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க காசிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சீரியஸாகவே எனக்கு நேற்று அந்த சீரியலை பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. காரணம் என்னென்னு கேட்டால், பல வருஷங்களில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலே நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். அந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ண போகிறோம் அப்படின்னா பிடிச்சிருந்தா. அதே சொந்த வீடுங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக பேராசைப்பட்டு அந்த வீட்டையே தொலைக்கிற நிலைமையில இப்போ அண்ணாமலையோட குடும்பம் இருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயாவும் மனோஜும் தான். அந்த கில்ட்டினஸ் மனோஜுக்கு கொஞ்சமும் கிடையாது. அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டுருக்கான். வீட்டை விற்கிறதுலே குறியாக இருக்கான். ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த வீட்டை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும். அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்த வீடு, அந்த வீட்டில் காலம் பூரா நம்மளாம் சந்தோஷமாக வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அந்த மேனேஜர் விடுற மாதிரி எனக்கு தெரியலை. அவர் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படியாவது இது பண்ணணும்னு நினைக்கிறாப்படி. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு தேவை பணம். அதை கொடுத்துட்டா கம்முன்னு விட்டுற வேண்டியதானே. சிந்தாமணிக்கும் மீனாக்கும் பிரச்சனைனா அதில் ஏன் இவர் இன்டர்ஃபியர் ஆகிறாருன்னு எனக்கு தெரியலைங்க. ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய போய் இவர் கெட்ட பேர் வாங்கிக்க போகிறாரு. அவன் கெட்டவன் தான், அது வேறு விஷயம். சிந்தாமணிக்கு ஆனாலும் இவ்வளோ திமிர் ஆகாதுங்க. எவ்வளோ தூரம் எடக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மீனாக்கு கொடுத்துட்டே இருக்கா. அப்படி இந்த மாதிரி சில பேர் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணி முன்னாடி வரலான்னு யோசிச்சாலும் நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் சிந்தாமணியும் மீனாவை சுற்றி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அப்படி முத்துவும் மீனாவும் எத்தனை விஷயங்களை தான் தாங்கிக்குவாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் அவங்க 2 பேருமே தான் சமாளிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட விஜயாவுக்கு மீனா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரமாட்டேங்குது. முத்து மேலேயும் வரமாட்டேங்குது. மனோஜை ஒன்றுமே சொல்லக்கூடாதுங்கிறா. மனோஜ் இத்தனை தப்பு பண்ணியும் மனோஜ் ஏதாவது அண்ணாமலை பேசினா கூட இனி நடக்க போகிறத பார்க்கலாம், இனி என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு அவனுக்கு எதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு தாயா இவ்வளோ தூரம் இப்படி பண்ண முடியுமா? அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? நீ ஒழுக்கமாக வளர்த்துருந்த அப்படின்னா இந்த அளவுக்கு நிலைமை போயிருக்காது. மற்ற 2 பசங்க எப்படி இருக்கிறாங்க? படித்து ஏகப்பட்ட படிப்பு படிக்க வச்சே மனோஜ் எப்படி இருக்கிறான்? அவன் பாட்டுக்கு சுயநலவாதியாக இருக்கான். இப்படி குடும்பத்தில் ஒன்று இருக்க தான் செய்யுது சுயநலவாதியா. அதுக்குன்னு நீ இப்படியா? வீடு கைவிட்டு போகுது. விஜயா அந்த அளவுக்கு அழுகிறான். ஆனால் மனோஜ்கோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அண்ணாமலை இவ்வளோ வருஷமாக வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு நம்ம போயிடுவோமா? ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மனோஜ் கேஷுவலாக அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கான். முத்துவும் மீனாவும் அவரை பார்க்குறக்காக போகிறாங்கல்ல. அந்த பணம் கொடுத்தவன் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. அங்கே வா இங்கே வான்னு அலைய வச்சுக்கிட்டு பாவம் முத்து மீனாவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பணத்தை கட்ட முடியல, கொஞ்சம் வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்னு அவங்களும் அவன் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வேற ஒரு கம்பெனிக்குன்னு மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன இதில் ஒரு சந்தேகம்னா, சரி ஓகே, மனோஜ்வாவும் விஜயாவும் ஏமாந்துட்டாங்க. பணத்தை கட்டணும். அந்த பணத்தை கட்டுறதுக்கு மீனா தன்னோட கழுத்தில் இருந்த செயின் முதற்கொண்டு எல்லாத்தையும் விற்று பணத்தை 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கட்டிட்டா. ஆமாம் தானே? ஆனால் விஜயா கழுத்தில் இன்னுமே நகைகள் இருக்கு. ஏன் அதை விற்று அந்த வீட்டை மீட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமில்ல? உயிர் போனாலும் போகட்டும், வீடு போனாலும் போகட்டும், ஆனால் நான் என் நகையை கழட்ட மாட்டேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியலைங்க. ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம வீட்லேயும் இருக்காங்க பல பேர். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நமக்கு நம்ம நகை தான் முக்கியம், நம்மளோட கௌரவம் தான் முக்கியம்னு இருக்காங்க. அதே மாதிரி தாங்க விஜயா பண்ணிகிட்ருக்கா. தப்பு பண்ணது விஜயா. ஆனால் விஜயா நினச்சிருந்தா அப்படின்னா அவங்க கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் கழட்டி இன்னொரு 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி இருந்திருக்க முடியும். ஆனால் பண்ணலை. ஏன்னா மாமியார் கெத்து. மாமியார் நகை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமாங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ கெத்தாக இருக்காங்க. அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் மீனா டக்குன்னு இந்தாங்க என் நகையை விற்றுடலாம், விற்று பணத்தை கொஞ்சம் கட்டிடலான்னு கட்டிட்டான். எனக்கு என்னன்னா, இந்த பணம் கொடுத்தவனுக்கு அதுதான் பணத்தை கட்டிகிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன பணத்தை கட்டலைன்னா கூட சரி அவங்க ஸ்டெப் எடுக்கிறது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் பணத்தை கட்டிகிட்டு இருக்கவே சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறதுல கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. நான் மட்டும் விஜயா இடத்துலையோ மீனா இடத்துலையோ இருந்திருந்தேன்னா சிந்தாமணியோட மூஞ்சி முகரைவெல்லாம் பேத்திருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு நேற்று கோபம் வந்துச்சு. சிந்தாமணியை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்படின்னு தான் இருப்பாளா நான் கேட்குறது தெரியாமல்? அதுதானே, நல்லவளாக இருந்திருந்தாத்த பரவாயில்லையே. புருஷனே இவளை கண்டு பயப்படுறான், அப்புறம் மீனாவெல்லாம் சொன்னபடி கேட்க முடியுமா? முத்துவையும் மீனாவையும் பார்க்கும்போது ஏதோ பஞ்சத்துக்கு அடிபட்டவங்களாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை தேடி கண்டுபிடிக்கிறக்காக, பணத்தை மீட்கிறக்காக லாயரு, போலீஸ் ஸ்டேஷனு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது.
அவன் பாட்டுக்கு ஜாலியாக எப்பவும் போல் கடை உண்டு, அவன் உண்டு, அவனோட இது உண்டுன்ட்டு இருக்கிறான். எப்படி தான் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம குடும்பத்திலேயே யாராவது ஒருத்தர், இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 1000 சண்டைகள் கட்டிக்கலாம். ஆனால் ஒருத்தர் பண கஷ்டத்துலேயோ இல்லை ஒரு முக்கியமான தேவையிலையோ இருக்கும்போது நமக்கு மனசு கேட்காது. எப்படியாவது அவங்களுக்கு உதவி பண்ணலாம், யார்கிட்டையாவது வாங்கி கொடுத்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இதே நம்மளால் அந்த நிலைமை வந்திருந்தது அப்படின்னா நம்மளாம் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். எப்படியாவது அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம தான் பாடுபட்டிருப்போம். இங்கே மொத்த குடும்பமும் கஷ்டப்படுது. ஆனால் மனோஜுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கான். மனோஜ் மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு விஜயா நிஜமாலுமே வருத்தப்படணும். அப்படி ஒரு முட்டாளை வளர்த்தி வச்சிருக்கிறா விஜயா. நான் மட்டும் என் பையனாக இருந்திருந்து அவனை உண்டில்லைன்னு பண்ணியிருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு வெறியேறிச்சு மனோஜை பார்க்க. எனக்கு என்னவோ இதில் என்ன தோணுது அப்படின்னா, ரோஹிணி மனோஜோட குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்குறக்காக எப்படியாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாளோ, வீடு சீல் வைக்கிறதுக்கு விட மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவளே 1 லட்சத்துக்கும் 2 லட்சத்துக்கும் கூட வழி இல்லாமல் சிந்தாமணி வீட்டில் தங்கிட்டு இருக்கா. அவள் எப்படி 38 லட்சம் ரூபாயை ரெடி பண்ண முடியும்? எனக்கு என்னென்னா, சரி ஓகே, இந்த வீடு இப்படி பத்திரம் எழுதி கொடுத்தாச்சு, இது பண்ணுறாங்களா, ஏதாவது ஒரு ஃபைனான்சியர்கிட்ட மறுபடியும் நான் இப்படி வாங்கி ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு கூட ஜப்தி பண்ணுறதை விடாமல் அவங்களுக்கு கூட இது பண்ணலாம்ல, அதையே முத்து யோசிக்கலை. இந்த ஒன்றே அப்புறம் அப்படி பண்ணிட்டா கதையை ட்ராக்கில் கொண்டு போகிறக்கு ப்ரொடியூசருக்கு இது இருக்காதுல்ல. அதனால இந்த மாதிரியே ட்ராக்கில் கொண்டு போகிறாங்க. நம்மளாக இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்போம். வேறு ஒரு ஃபைனான்சியர்கிட்ட கடனை வாங்கி இங்கே கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட கூட அந்த பத்திரத்தை கொடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி மீட்டிருந்துருக்கலாம். இது வேறு வழி இல்லை. இவங்க நம்ம மக்கள் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்கன்னு ப்ரொடியூசர் சீரியல் போக்கில் அதை கொண்டு போயிட்டுருக்காரு. இப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம். 1க்கு 3 கார் இருக்குது. 3 காரை விற்றுருந்தா அதில் கொஞ்சம் பணம் வந்திருக்கும். விஜயாவோட நகையை விற்றுருந்தா அதில் கொஞ்சம் பணம் வந்திருக்கும். எப்படியாவது குருட்டி மிரட்டி ஒரு 20 லட்ச ரூபா ரெடி பண்ணியிருந்துருக்கலாம். 20 லட்சம் ரெடி பண்ணி இன்னொரு 18 லட்ச ரூபா தானே வேறு எங்கேயாவது கூட வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அதை யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் யோசிக்கலை? டேரக்டர் அதை யோசிக்காமல் விட்டுட்டாரா, இல்லை வேணும்னே கதையை இப்படி கொண்டு போகிறாரான்னு தெரியல. ஆனால் ஒரு லைஃப்பில் நம்ம முன்னுக்கு போகணும்னு நினைக்கிற ஆட்களை விட நம்ம முன்னுக்கு போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த சிந்தாமணியை விடுங்க, மனோஜே அப்படி தான். நம்மளாவது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி முன்னேறக்கு பார்ப்போம். ஆனால் மனோஜ் இருக்கானே, அவன் முன்னேறவும் மாட்டான், அவன் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற விட மாட்டான். ஒரு ஸ்டெப் மேலே போனால் 10 ஸ்டெப் கீழே இறக்கி விட்டுருவான். அப்படி தான் இருக்குது. அவனுக்கு தான் அறிவில்லை அப்படின்னா அவங்க அம்மாக்காரி விஜயாவுக்கும் சுத்தமாக அறிவில்லை. அவன் சொல்கிறான்னா இவளுக்காவது கொஞ்சமாவது புத்தி வேண்டாம், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பணம் வாங்கணுமா, வீட்டுக்கு தெரியாமல் இப்படி பண்ணணுமான்னு. ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பொம்பளை ஒரு விஷயம் பண்ணுறான்னா அது நானும் பார்த்துட்டேன். கடன் வாங்குறதுலேருந்து எல்லாமே வீட்டுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணால் அது கண்டிப்பாக பிரச்சனையில் தாங்க போய் முடியுது. அப்படி ஏன் பண்ணணும்? எல்லாம் சொல்லி ஒளிவு மறைவு இல்லாமல் வாழலாமில்ல. அது எப்படி வாழ முடியும்? அப்படி வாழ மாட்டா விஜயாவுக்கு தான் கெத்து. தாங்கெத்த விட்டு கொடுக்க அவங்களால முடியாது. மனோஜுக்காக இது பண்ணி இப்போ விஜயாவும் சேர்ந்து வருத்தப்படுற நிலைமையில் இருக்குது. அப்படி ஆனால் விஜயா அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் விஜயா கெட்டவளாக இருந்தாலுமே கூட அந்த வீடு அவங்க அப்பா கொடுத்த சொத்து, அதை விட்டு போகணுமா அப்படின்னு நினைக்கும் போது யாருக்காக இருந்தாலும் அழுகையும் கவலையும் வரத்தான் செய்யும். விஜயா இனி வர நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலைக்கு என்ன ஆகும், கடனை கட்டிடுவாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம்.